ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டூ ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ எதிர்பார்த்த மாரியே வந்து இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சது. ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பைரிக்கான மூவ்மெண்ட்டே இல்லங்க. ஒரு கம்ப்ளீட் சைட்வேஸ். ஈவினிங் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சைட்வேஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு செல்லிங் இருந்தது. ஓகேங்களா? அதுவரைக்கும் வந்து கம்ப்ளீட்டான ஒரு சைட்வேஸ். ஃபைனலா க்ளோசிங் அப்போ ஒரு சின்ன செல்லிங்கோட முடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எஃப்ஐஐயோட இன்ஃப்ளோ வந்து சுத்தமாவே இல்ல மார்க்கெட்ல. அது கிளியரா தெரியுது. ஒன்லி டிஐ மட்டும் தான் கொஞ்சம் புல் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐஸோட இன்ஃப்ளோ வந்தா மட்டும் தான் மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகும். அதுவரைக்கும் இந்த மாரி சைட்வேஸஸ்லாம் எதிர்பார்க்கலாம். ஆனா என்னன்னா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இது நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து நெறைய பேர் நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு செல்லிங் போறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ இப்போ நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் நடக்க சான்சஸ் இருக்கு. அப்படி நெகட்டிவா ஓப்பன் ஆகும்போது, அகைன் வந்து 23,320 வந்து சப்போர்ட் லெவல நோக்கி வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ட்டா 23,850 தான் நிஃப்டிக்கு நாளைக்கும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணல. 53,700 தாண்டி ஓப்பன் ஆகும் நான் எதிர்பார்த்தேன். பட் வந்து அங்கே ஃப்ளாட்டாகவே, அதாவது பெரிய கேப் அப் இல்லாமல் சின்ன கேப் அப்ன்றனால, ஸோ அதுக்கு அந்த இடத்துலயே வந்து அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக்கே பண்ணாமல் சைட்வேஸில் முடிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு அகைன் செல்லிங் தான். ஸோ கண்டிப்பாக வந்து 52,600 நோக்கி போகும். எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு செல்லிங் தாங்க இருக்கும் அப்படின்னு தான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஐடி வந்து 2 நாளா நல்லா ரேலி குடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து ஓப்பனிங்ல வந்து ஒரு 1/4 மணி நேரம் செம்ம ரேலி. அதுக்கடுத்து அவனும் தேய்ச்சு எடுத்துட்டான். ஓகேங்களா? அவனும் வந்து பெருசா மூவ்மெண்ட் குடுக்கல. ரிலையன்ஸ் ஆல்சோ செல்லிங் இன்னைக்கு. ஸோ இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு செல்லிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ஹையர் லோ ஃபார்மேஷன்ல தான் இருக்கான். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு செல்லிங் போவான் அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் அவன் என்ன பண்றான்னு. ரிலையன்ஸ் சொன்னா அந்த ஜோன்குள்ள உள்ள வரான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டான். ஸோ நாளைக்கு கேப் அப் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ரிலையன்ஸ்ல வந்து அடுத்து ஒரு செல்லிங் தான் இருக்க போகுது. ரிலையன்ஸ் வந்து செல்லிங் சோல்ல தாங்க இருக்கான். ஸோ ரிலையன்ஸ் வந்து செல்லிங் ஆகுது அப்படின்னாலே மார்க்கெட் வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் அதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல செல்லிங் போவான் நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட்டாக இருக்கும். நாளைக்கு இதோட ஒரு சின்ன ஒரு க்ளோசிங் மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா சரியான செல்லிங் இருக்குங்க ரிலையன்ஸில். ரிலையன்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஒரு ஹோல்டிங் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் இந்த இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தேன். எத்தனை பேர் ஹோல்ட் பண்ணீங்கன்னு தெரியாது. பார்ப்போம் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவன் வந்து 740 வரணுங்க. வந்து தான் சப்போர்ட் எடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு செல்லிங் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஓகேங்களா? நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.